பாருங்க சார், 120 ரூபாய் அக்கவுண்ட்ல எழுதவா? என்னது 120 ரூபாயா? சரி சரி, எழுதி வச்சுக்க. அத கொடுக்கும் போது கணக்கு பாத்துக்கலாம். மொத்த பில்லையும் சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். இவரு என்னோட ஃப்ரெண்டு. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அட சேட் பங்கர்வாலா, நீங்களா? அடடா நண்பா, என் உயிர் தோழா. நம்ம பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதான் உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு பழைய மாடல் விண்டேஜ் கார்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஃபாரின்ல ஒரு பழைய காரை வாங்கியிருந்தேன். ஆனா அந்த கார் உன்னோட சிட்டிக்கு வரும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்ப நான் அந்த காரை அப்படியே யூ டர்ன் எடுத்துட்டு ஃபாரினுக்கு போக போறேன். அங்க போய் ஒரு ஃபாரின் மெக்கானிக்க கூட்டிட்டு வர போறேன். அது வரைக்கும் நீ என்னோட காரை பத்திரமா பாத்துக்கிறியா? என்ன சொல்ற? நான் நண்பனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்பா. இந்த காரை பாத்துக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சாதாரண கார் கிடையாது. அதோட விலை கோடிக்கணக்கான ரூபாய் வரும். ஆமா, என்னது கோடிக்கணக்கான ரூபாய் காரா? அப்படின்னா இது என்னோட A1 ஏஜென்ட்டோட ஆபீசர் சாச்சா கிட்ட இத ஒப்படைச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்ற சாச்சா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேலைன்னு வந்துட்டா நான் ஒரு வெள்ளைக்காரன்டா. உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பிளேட்டை தட்டி விட்டுட்டேன் போல இருக்க. அப்புறம் என்னோட கார் சேஃபா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க சாச்சா, உங்க கம்பெனிக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். ஆனா ஒருவேளை காருக்கு மட்டும் டேமேஜ் ஆச்சு, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுல, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அட டோன்ட் வரி பங்கார்வாலா, A1ஓட சர்வீஸும் A1 அளவுக்கு தான் இருக்கும். அட மருமகனே, இங்க கார் எங்க இருக்கு? மாமா, கார் அதோ அங்க இருக்கு பாருங்க. வாங்க போலாம். ஆமா, இந்த காரு நிஜமாவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. மாமா, இது ஒரு கிளாசிக்கான காரு. இந்த காரோட டீடைல்ஸ்ல இதுல இருக்கு. இதோட சீரிஸ், இதோட மாடல் நம்பர், இதோட இன்ஜின். மருமகனே, நான் என் ஸ்கூட்டரே ரீப்ளேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கார் என்ன காரு, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இந்த காரை நம்ம சரி பண்ண வேண்டாம் சாச்சு, இதை நம்ம கவர்மெண்ட் பாத்துக்கோ. சாச்சு ஒரு நிமிஷம், நான் இந்த மேனுவலை படிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். என்ன காப்பாத்து, இந்த கார் என்ன பெண் எடுக்குது. என்னால முடியல. இப்பவே நான் அதை ஸ்டாப் பண்றேன். என்னால முடியல. ஐயா, 4 நாளா சாப்பிடல, தர்மம் பண்ணுங்கய்யா. உங்களுக்கு புண்ணியமா போவையா, பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்கய்யா. மகாபிரபு, தர்மம் பண்ணுங்க சாமி. மாமா, நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க? ஆமா மருமகனே, நீ கூட இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆகுமா என்ன? மாமா, நம்ம எப்படியாவது இந்த வண்டியை A1 ஏஜென்சி கிட்ட கொண்டு போய் ஆகணும். ஓகே மருமகனே, ஆனா எப்படி? ஐடியா. ஒன்னு தள்ளிக்கிட்டு ஸ்லோவா நம்ம போயிடலாம். அப்ப இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். ஒருவேளை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா? அட மருமகனே, இன்னும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, வா நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போலாம். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. மருமகனே, உன்னோட ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாமா, முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டுங்க.
உங்களுக்கு இந்த வண்டியை எப்படி ஓட்டணும்னு தெரியும்ல. மருமகனே நீ கவலைப்படாத. ஐயா அட சாச்சா, நீ எப்படி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண? அந்த பங்கார் வாலா இந்த ஃபாரின் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வர போயிருக்காரு. அட பல்லாஜி, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், சாச்சா மத்திஜா இஸ் பெஸ்ட். இந்த கார்ல நான் ரேஸ் போனேன்னா நம்பர் 1 வந்துருவேன். அதுவும் சரிதான். அந்த பங்கார் வாலா வரதுக்குள்ள நம்மளும் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிடலாம். பணமழையா நம்ம மேல கொட்ட போதே. டேய் நில்லுங்க. கேளுங்க கேளுங்க எல்லாரும் கேளுங்க. இப்ப நீங்க எல்லாரும் கார் ரேஸ பார்க்க போறீங்க. வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து எங்க கிளாசிக்கான கார்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுங்க எல்லாம் ரேஸுக்கு போக போது இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். ஆரம்பிக்கலாமா? ஆனா வண்டிக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? அந்த வண்டிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா உங்க சேலரியை நான் கட் பண்ணிடுவேன். ஏய், நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சு காட்டேன்டா. எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த டங்கா ஒரு கை பாப்பாண்டா. ஏய் ஜிச்சு, அதுக்கு காருக்கு இப்ப நம்ம எங்க போறது? உனக்கு ஒண்ணு தெரியாது, சும்மாரு. புது கார்ல எதுக்குடா, நம்ம பழைய காரையே ரெடி பண்ணிடலாம். அப்படியா சொன்னீங்க? இங்க பாரு, நாம இங்க இருந்து ஜீப்ல தான் போக போறோம். ஆனா அந்த காரு மேல இந்த பழைய காரோட லெதரை சுத்தி விட்டுறலாம். அட பிரமாதம் மாமா, நியூ கார் ஆனா ஓல்டு லுக். யாரு தலையில எவ்வளவு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு அவ்வளவு தாண்டா கிடைக்கும். எந்த காரை வேணாலும் ஓட்டிட்டு வாங்கடா. இந்த ரேஸ்ல இந்த டங்கா தாண்டா ஜெயிப்பான். டுடுடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு பழைய கார் ரேஸ். என்டர்டெயின்மெண்ட் மேல என்டர்டெயின்மெண்டா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிங்க. மாமா பார்த்து பத்திரமாவே போங்க. ஏதாவது சின்ன கீரல் விட்டா கூட அதுக்கடுத்து எல்லாமே மோசமாயிடும். நீ கவலையே படாத, கண்டிப்பா இந்த ரேஸ்ல நாம தான் ஜெயிக்க போறோம். இது கார் இல்ல, வெண்ணெய், அதாவது பட்டர். இந்த ரேஸ் மட்டும் முடியட்டும். சாச்சாட்ட இருக்கிற காரை பிடிங்க, அவரை துண்டக்கான துணியக்கான ஓட உள்ள. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? அங்க பாருங்க, இதோ பிளாக் எடுத்துட்டு வந்துட்டாரு. கம் ஆன். அட மருமகனே, இந்த கார் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? மாமா முதல்ல ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணுங்க. மருமகனே, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? மாமா இப்ப நான் மட்டும் இதை பண்ணலன்னா பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அட நம்ம பின்தங்கி போயிட்டோம்னா தோத்து போயிடுவோம்ல. மாமா அவ்வளவு சீக்கிரம் நம்ம பின் வாங்கவே கூடாது. முயலுக்கும் அமைக்கிற வச்சு ஆமை தானே ஜெயிக்கும். நீங்க தானே சொன்னீங்க. Slow and steady wins the race. ஐடியா. அட்டகாசம் போங்க. தரையில ஓட வேண்டிய காரை அப்படி
கலக்கிட்டாங்க. பிரமாதமா இருந்துச்சு, கலக்கிட்டாங்க. மறுபடியும் தப்பிச்சிட்டா. இப்ப அவன் கதையை முடிக்கிற நேரம் வந்துச்சு. எப்படி தட்டி தூக்குற பாரு. மாமா இதெல்லாம் சீட்டிங். இதெல்லாம் பழைய கார்ஸ் இல்ல, இதெல்லாம் நியூ மாடல் கார்ஸ் மாமா. அதுல நியூ மாடல் ஸ்டிக்கர் கூட ஒட்டி இருக்கு. அந்த காரை நம்ம எப்படியாச்சும் தோக்கடிச்சு ஆகணும். மாமா ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா அடிச்சு தூள் கிளப்பில்ல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மருமகனே.